ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः इदये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। पतञ्जलि योगसूत्रम्। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन यो भागरोत्तमं प्रवरं मुनीनां பதஞ்சலிம் பிராஞ்சலிரானதோஸ்மி. பதஞ்சலி யோக சூத்திரம். நம்ம 4 பாதங்கள் அவர் எழுதியிருக்காரு. அதில் நாம் 2வது பாதத்தில் இருக்கோம். அது 2வது பாதத்தில் ஃபஸ்ட்டு பாதத்தில் அவர் சமாதியை பற்றி விளக்குனாரு. அந்த சமாதியை முடிச்சதுக்கப்புறம் அடுத்து இப்போ அவர் சொல்றது சாதனை. எந்த சாதனைகள் மூலியமாக நாம் ஒரு இறை ஞானத்தை பெறுவதற்குண்டான சாதனைகள் என்னங்கிறது ஃபர்ஸ்ட் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதில் அவர் ஃபர்ஸ்ட் சொல்றது கர்மயோகம். முதல் ஸ்லோகத்தில் அவர் டெஃபினிஷன் கொடுக்கறது கிரியா யோகா. பதஞ்சலியோட வேர்டு கர்மயோகத்துக்கு கிரியா யோகம். கிரியா யோகம்னு என்ன? தவம், சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம், இந்த 3 தான் கர்மயோகம் அப்படின்னு சொன்னார். எதுக்கு இந்த கர்மயோகத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனதில் இருக்கிற கிளேஷங்களை தனுகரணம் சொல்லுவோம், அதாவது தன் வலுவிளக்க செய்யும். இந்த கர்மயோகம் மனதில் இருக்கிற கிளேஷங்களை வலுவிளக்க செய்யும். கர்மயோகம் பண்ணும்போது மனதில் இருக்கிற கிளேஷங்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது அவரே சொல்றாரு 3வது ஸ்லோக சூத்திரத்துல. அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷ, இந்த 3 தான் பஞ்சனா 5 கிளேஷாக என்னென்ன? அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷ, இந்த 5 தான் பஞ்ச கிளேஷாக. இந்த 5 அவர் என்ன சொல்றாரு? அவித்யாதான் சேத்திரம்ங்கிறாரு. அவித்தியிலிருந்து உற்பத்தி ஆனதுதான், அதுதான் இடம், உற்பத்தி ஆகிற இடம். மற்ற 4க்கும் எதுக்கு? அவித்யா தவிர அடுத்து என்ன இருக்குது? அஸ்மிதா, நான் இந்த சரீரம், நான்கிற எண்ணம். ராகம், துவேஷம், அபினிவேஷம், இதுக்கு எல்லாத்துக்கும் உற்பத்தி ஆகிற இடம் அவித்யா. ஒன்னு அவித்யா நம்ம என்னன்னு கேட்போம்னு பதஞ்சலி gives the definition for அவித்யா. அவித்யனா என்ன? அறியாமை. அப்படின்னா என்ன அப்படின்னா, அனித்திய வஸ்துகளை என்னவா பார்க்கறது? அது நித்தியமாக பார்க்கறது அவித்யா. அசுச்சி, சுத்தமல்லாத ஒரு பொருளை சுத்தமானதாக பார்க்கிறது. துக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு வஸ்துவை சுகம் கொடுக்கக்கூடியதாக பார்க்கிறது. இந்த மாதிரி அவர் சொன்னார். இதெல்லாம் என்னது? இதனுடைய வெளிப்பாடு அவித்யானுடைய வெளிப்பாடு. இதிலிருந்து, இந்த அவித்யனுடைய வெளிப்பாட்டுல தான், இதனிலிருந்து வர்றதா அஸ்மிதா, ராகத்வேஷம் எல்லாம். அடுத்த டெபினிஷன் எதை கொடுத்தாரு? அஸ்மிதான்னு என்ன? நான் இந்த சரீரம்ங்கிறதா அஸ்மிதா, சரீரம், அகங்காரம் தான் அஸ்மிதா. அவர் எப்படி டெபினிஷன் கொடுக்கிறாரு பார்த்தீங்கன்னா, திருக்கு திருஷ்யம், திருக்கு திருஷ்யம் அல்லது திருக்கு தர்ஷனம், பார்ப்பவன், பார்க்கப்படுகிற பொருள். இப்ப நான் வேறு, என் மனம்ங்கிறது நான் பார்க்கப்படுகிற ஒரு பொருள். என் மனதில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியுதுன்னா, நான் மனதை கடந்தவளாக நின்று தான் என் மனதை பார்க்க முடியும். என் மனதில் 8 மணிக்கு இது நடந்தது, 9 மணிக்கு என் மனது இப்படி இருந்தது, 10 மணிக்கு என் மனது இப்படி இருந்துன்னு ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா, அவன் மனதை கடந்தவனாக, மனதை அறிபவனாக, பார்ப்பவனாக இருக்கணும். அப்பதான் மனதில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும், இந்த நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியுது. சோ அவர் என்ன சொல்றாரு? திருக்கு தர்ஷன, இந்த 2ஐயும், நான் என்னால் அறியப்படுவது என்னுடைய மனம், என்னுடைய இந்திரியங்கள், என்னுடைய உடல் என்னால் அறியப்படுகிறது. ஆனா 2ஐயும் ஒண்ணு சேர்த்தி நான் எடுத்துக்கொள்வதுதான் அஸ்மிதா அப்படின்னு அஸ்மிதாவுக்கு டெபினிஷன் கொடுத்தாரு. திருக்கு திருஷ்யம்ங்கிறது உபனிஷத்தினுடைய டெக்னிக்கு, மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங். திருக்கு திருஷ்ய விவேகம் சொல்லுவோம். அதை அவர் இவர் திருக்கு தர்ஷ்யம் போடுறார், தர்ஷனம்னு போடுறார்.
அது ரெண்டுக்கும், எனக்கும் என்னால் அறியப்படுகிற மனதுக்கும் அல்ல இந்திரியங்களுக்கும் வேறுபாடு இல்லாம ஒன்றாக அறிவதுதான் அஸ்மிதா. இதுக்கு காரணம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவித்யா தான் இதுக்கெல்லாம் ரூட் காஸ். அவித்யா இருக்கிறனாலதான் இது வருது. அடுத்தது ராகத்துக்கு என்ன டெபினிஷன்? ஒரு சுகம் நீங்க அனுபவிக்கிறீங்க, அனுஷயி, அதை தொடர்ந்து வருவது ராகம். சுகத்தை அனுபவிக்காமல் ராகம்ங்கிறது கிளேஷம் நமக்கு வராது. ராகம் இஸ் அ கிளேஷம். ஃபர்ஸ்ட் அவித்யா இஸ் அ கிளேஷம், அஸ்மிதா இஸ் அ கிளேஷம், மனதில் இருக்கிற அழுக்கு. ராகம்ங்கிறது மனதில் இருக்கிற ஒரு அழுக்கு, விருப்பு. விருப்பு எப்படி வந்தது? சுகம் அனுஷயி. ஒரு சுகத்தை அனுபவிச்சுன்ன அதை தொடர்ந்து வருவது பற்று. அந்த விஷயத்தில் எக்ஸ்பீரியன்ஸா மேலே வருகிற ஒரு பற்று, அதை திருப்பி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ராகம். இப்போ வெறுப்பு எப்படி வருது? துக்க அனுஷயி, துவேஷம். ஒரு துக்கம் நமக்கு வரும்போது அதை தொடர்ந்து நம்ம மனதில் வருவது வெறுப்பு. வெறுப்பு வருது அப்படின்னா அதுக்கு முன்னால என்ன பண்ணி, இப்ப நம்ம ஒருத்தரை வெறுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னால அவங்க நம்ம கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த கஷ்டம், அந்த துக்கம் அனுஷயி தான் என்ன வருது நமக்கு? துவேஷம். துவேஷத்துக்கு டெபினிஷன் கொடுத்தாரு. சோ ஃபர்ஸ்ட் 5 கிளேஷங்கள் தான் சம்சாரத்துக்கு காரணம். இந்த 5 கிளேஷங்கள் தான். 5 கிளேஷங்களையும் சொல்லிட்டு இந்த கிளேஷங்களை விளக்குவதற்கு எடுத்தோன்னு சொல்றாரு, கர்மயோகம் பண்ணு, இந்த கிளேஷங்கள்ல இருந்து விடுபடுவதற்கு நீ கர்மயோகம் பண்ணுன்னு சொன்னாரு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. அப்புறம்தான் அந்த கர்மயோகத்தினுடைய பலனா வரிசையா சொல்லிட்டு வந்தாரு. அஸ்மிதா, ராக, துவேஷா. அடுத்தது அபினிவேஷம்னா என்ன? மரண பயம். இது எப்படி வருது? விதுஷக நன்கு படித்தவர்களுக்கு கூட இந்த மரண பயம்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. அது எப்படி வருது? ததா அரூட, அதன் மேல் அதாவது என்னது? அதாவது ஸ்வரஸ்வாகின பல ஜென்மங்களாக நாம் இதுக்கு முன்னால பல தடவை நாம இறந்திருப்போம். அந்த இறந்தங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிகழ்வு மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. அதனாலதான் அது என்ன ஆகுது? இந்த ஜென்மத்தில் அதுக்கு மரண பயத்தை நமக்கு அது வெளியில வந்து சம்ஸ்காரம் பதிந்திருக்கிற வெளியில் வரும்போது நமக்கு அது மரண பயமாக அது தெளிக்கிறது. அதுக்கு அடுத்தது 10வது, எப்படி இந்த கிளேஷங்களை என்ன மெத்தட்ல நம்ம லயம் பண்ணணும், அதுக்கப்புறம் ஏன் பண்ணணுங்கிற சொல்லுவார். என்ன மெத்தட்ல இந்த கிளேஷங்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அவர் சொல்றது விருப்பு, வெறுப்பு, நான் சரீரம் இருந்த அகங்காரம், விருப்பு, வெறுப்பு, மரணவை, இதெல்லாம் என்னது? சம்சாரம், துக்கம். இதுக்கெல்லாம் நம்ம வேறே வேர்டு சம்சாரம் போட்டுக்கலாம். அந்த கிளேஷங்களுக்கு ஒரு வேர்டு தான் பகவான் பகவத்கீதையில போடுறது சம்சாரம்ங்கிற வார்த்தை. சம்ஸ்காரம், புரிஞ்சுதா? இதுக்குதான் சம்ஸ்காரம். சம்சாரம்னா பதிவு, சம்ஸ்காரம். இப்போ இதுக்குதான் அவர் போடுற வேர்டு. இதெல்லாம் தான் வந்து சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ சரி, சம்சாரம் தான் இந்த கிளேஷங்களுக்கு பேர் சம்சாரம். இப்ப அவர் என்ன சொல்லுவாரு? இந்த 5 பதிவுகள் எப்படி நாம லயம் பண்ணணும்? லயம் பண்ணணும்னா நம்ம மனதில் இல்லாமல் ஆக்குவது எப்படி? இந்த அவித்யா, ஸ்மிதா, ராகா, துவேஷா, அபினிவேஷா, இதை இல்லாமல் ஆக்குவதுக்கு ஒரு மெத்தட் என்ன? ஃபர்ஸ்ட் அது எல்லாமே எங்கிருந்து தோன்றி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது எந்த மெத்தட்ல தோன்றுச்சோ அதே மெத்தட் தான் நீங்க ஒடுக்க முடியும். அது ஃபர்ஸ்ட் காரணத்திலிருந்து சூக்ஷ்மத்துக்கு வந்து அதுக்கப்புறம் தான் ஸ்தூலத்துக்கு வரும். இப்ப கோபம் அப்படிங்கிறது மனதில் காரண நிலையில் வெளிப்படாத நிலையில் தூக்கம்ங்கிறது தூங்கிட்டு இருக்கும், கோபம்ங்கிறது தூங்கிட்டு இருக்கும், காரண நிலையில் அது இருக்கும். அது ட்ரிகர் ஆகும்போது ஃபர்ஸ்ட் சூக்ஷ்ம மனதில் வரும். அதுக்கப்புறம் தான் அந்த கோபம் என்ன பண்ணுவோம்? ஸ்தூலமா வெளிப்படும். ஓங்கி அடிக்கிறது, திட்டுறது, வார்த்தை பேசுறது, அதெல்லாம் ஸ்தூலமாக கோபம் வெளிப்பட்ட நிலை. அந்த ஸ்தூலமாக கோபம் வெளிப்படுவதற்கு முன்பு மனதில் அது வந்திருக்கணும், கோபம்ங்கிற உணர்வு வந்திருக்கணும். அப்பதானே வாயில நம்ம கண்டுபிடி திட்டுறோம். அப்போ வெளியில திட்டுறதுங்கிறது ஸ்தூலம், கண்ணுக்கு தெரிகிறது வெளிப்பாடு, கோபத்தோட வெளிப்பாடு அப்ப தெரியும். வெளிப்படுவதற்கு முன்பு கண்ணுக்கு தெரியாமல் மனதில் அது உள்ள இருக்கும். அந்த நிலைக்கு பேரு சூக்ஷ்மம். அந்த சூக்ஷ்மம் தோன்றுவதற்கு முன்பு ஆகாயத்துல அப்படி குதிக்கிறது இல்ல. கோபம்ங்கிறது மனதில் காரண நிலையில் வெளிப்படாத நிலையில் அது இருக்கும். கோபம்ங்கிறது மனசுக்குள்ள எப்பவுமே இருக்கும், வெளிப்படாத நிலையில். அதுக்குண்டான சூழ்நிலை வரும்போது அது ட்ரிகர் ஆகும்பாங்க, எந்திரிச்சு வரும். அப்படிதான் கோபம். சோ எப்படி வந்தது? காரணத்தில் இருந்த வெளிப்படா நிலையில் இருந்த கோபம் முதல்ல மனதுக்குள்ள சூக்ஷ்மமா வந்து அப்புறம் ஸ்தூலமா
நான் வார்த்தை பேசுறது அடிக்கிறது எல்லாம் ஸ்தூலமான கோபத்தினோட வெளிப்பாடு. இப்ப அந்த கோபத்தை நீங்க அடக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க ராகமா இருந்தாலும் சரி, துவேஷமா இருந்தாலும் சரி, எந்த மனதில் இருக்கிற கிளேஷங்கள் அழுக்குகள் எதை வேணா எடுத்துக்கலாம். நான் கோபத்தை எடுத்துக்கிட்டேன். இப்ப அந்த கோபத்தை அடக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்க இருந்து கை வைக்கணும்? ஸ்தூலத்திலிருந்து ஃபர்ஸ்ட் எங்க வரணும்? சூக்ஷ்மத்துக்கு வரணும். ஸ்தூலத்திலிருந்து சூக்ஷ்மத்துக்கு வரணும். அந்த கோபமாகட்டும், ராகமாகட்டும், துவேஷம், அபினிவேஷம், அஸ்மிதா எல்லாமே ஸ்தூலத்திலிருந்து எங்க வரணும்? சூக்ஷ்மத்துக்கு வரணும். அது எப்படி கொண்டு வர முடியும்? கர்மயோகம். நீங்க கர்மயோகம் பண்ண பண்ண தானா அது ஸ்தூலத்திலிருந்து சூக்ஷ்மத்துக்கு கொண்டு வரணும். நீங்க இப்படி புடிச்சு கொண்டே போடுறது இல்ல. நீங்க கர்மயோகம் பண்ண பண்ண உங்களை அறியாமல் இது மனதில் நடைபெறுகிற பெரிய மாற்றம். எங்க ஸ்தூலத்திலிருந்து சூக்ஷ்மத்துக்கு தானா வந்துடும். நீங்க கர்மயோகம் மட்டும் பண்ணுங்க போதும். அது ஸ்தூலத்திலிருந்து சூக்ஷ்மத்துக்கு கொண்டாந்து விட்டுரும். ஆச்சுங்களா? இப்போ சூக்ஷ்மத்துல இருக்கு. அப்போ அந்த சூக்ஷ்மத்தில் இருக்கிறது மறுபடியும் எங்க போகணும்? காரநிலைக்கு போகணும். அதுக்குத்தான் எது சூக்ஷ்மத்திலிருந்து காரநிலைக்கு போறக்கு தியானம் இதெல்லாம் உதவும். மெடிடேஷன் இதெல்லாம் எது சூக்ஷ்மத்திலிருந்து காரநிலைக்கு கொஞ்சம் அதெல்லாம் உதவி பண்ணும். தியானம் எடுத்துக்கலாம். அப்புறம் காரநிலையில் அது இருக்கும். காரநிலையில் இருப்பது நிதித்தியாசனத்தின் மூலியமா. நிதித்தியாசனங்கிறது எப்ப பண்ணுவோம்? வகுப்புகளை சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், ஞான யோகம், ஞான மார்க்கத்துக்கு வந்தா மட்டும்தான் சூக்ஷ்மத்திலிருந்து காரநிலைக்கு அது போகும். காரநிலையில் தியானம், நிதித்தியாசனம், தியானத்தின் மூலியமாக காரணத்துக்கு போயிடும். காரணத்தில் அது இல்லாமல் ஆக்கணும். அதாவது காரணத்தில் அது இல்லாமல் நம்மளால ஆக்க முடியாது. ஏன்னா அது பதிவுகளாக, மனதினுடைய பதிவுகளாக உள்ள இருக்கும். அந்த பதிவுகளை நான் ரப்பர் கொண்டு நாம அழிக்க முடியாது. there is no machine to fire. அதை பழிக்கிறதுக்கு உண்டான மெஷின் எல்லாம் எதுவும் கிடையாது. அப்போ காரணத்தில் இருக்கிற எப்ப வேணாலும் ட்ரிகர் ஆகலாம், எப்ப வேணாலும் வெளியே வராங்க நிலைதான் காரணம். இன்னும் வெளிவராம இருக்குன்னு அர்த்தம். அந்த காரநிலையில் நீங்க நிதித்தியாசனம் பண்ணும் போதுதான் அது என்ன நடக்கும்? அந்த அங்க இருக்கும், அது அவனை தொந்தரவு செய்யாத நிலையில் இருக்கும். கோபம் எழுற மாதிரி எழுந்த இடத்திலேயே அமர்ந்துடும். எழுந்து அடுத்த செகண்டே அது அமர்ந்து கோபம்ங்கிற நினைக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன ஆயிரும்? அமர்ந்துரும். அதுக்குதான் நிதித்தியாசனம். ஃபர்ஸ்ட் கர்மயோகம், அடுத்தது தியானம், அடுத்தது நிதித்தியாசனம். நிதித்தியாசனங்கிறது வேதாந்தத்துக்குள்ள வந்துடணும். வந்து சிரவணம், மனனம், சாஸ்திரங்களை கேட்டல், அதில் இருக்கிற சந்தேகங்களை நீக்குதல், மனனம், அப்புறம் நிதித்தியாசனம் பண்ண பண்ண பண்ணதான் உங்களுக்கு காரண நிலையில் இருக்கிற கிளேஷாகா, பஞ்ச கிளேஷாகா இருந்து நீங்க 100% விடுபட முடியும். விடுபடுறதுனால இருக்கும், வெளிவந்தாலும் எந்த விதத்திலும் அவனை தொந்தரவு செய்யாது. எழுந்த அந்த நிலையிலேயே அது அப்படியே என்ன ஆயிரும்? அமர்ந்துடும். தொந்தரவு செய்யாது. இப்படிதான் புரிஞ்சுக்கணும். இது இப்ப கொஞ்ச நாள் இப்படியே செய்யும் போது என்ன ஆயிரும்? காரண நிலையிலும் அது வலுவிழந்து விடும். தோன்றுவதற்கு கூட அங்க என்ன கிடையாது? சக்தி இருக்காது. அந்த மனதில் அந்த காரணத்திலிருந்து தோன்றுவதற்கு கூட சக்தி இல்லாமல் ஆகிவிடும். இப்படித்தான் மனதில் இருக்கிற கிளேஷங்களை ஒடுக்க முடியும்னு டெக்னிக் சொன்னார் அவரு. 10, 11. 10ல சூக்ஷ்ம நிலைக்கு போறக்கு கர்மயோகம்னாரு. அடுத்தது விருத்தையக, அதிலிருந்து காரநிலைக்கு போறக்கு என்ன சொன்னாரு? தியானம். தியானம்னா நீங்க மெடிடேஷன். அதுக்கடுத்த நிலை நிதித்தியாசனம். ரெண்டையும் சேர்த்து ஒரே ஸ்லோகத்துல போட்டார். தியானம் மீன்ஸ் மெடிடேஷன், தியானம் சொல்லுவோம். நிதித்தியாசனம், தியானம். இந்த ரெண்டின் மூலியமாகத்தான் நம்ம எங்க கொண்டு போக முடியும்? காரநிலைக்கு கொண்டு போறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது தியானத்தின் மூலியமாக உங்களுக்கு காரநிலை போயிடும். ஆனா மறுபடியும் எழுந்து தொந்தரவு பண்ணும். அதனால அங்க மறுபடியும் என்ன இருக்கும்? நிதித்தியாசனம் பண்ணும் போதுதான் அது எழாத காரநிலையில் இருந்தாலும் அது எழாத நிலைக்கு அது போயிடும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு அடுத்த கேள்வி, எதுக்கு செய்யணும்? ஏன் கிளேஷங்கள் அது வாட்டுக்கு ஒரு ஓரமா மனசுல அது வாட்டுக்கு இருந்துட்டு போகுது. கொஞ்சம் நான் இருக்க வரைக்கும் அது இருந்துட்டு போகட்டுமே. அது எனக்கு என்ன அது எதனால நான் அதை அதிலிருந்து விடுபடணும்? அதை ஏன் லயத்துக்கு கொண்டு போகணும்? அது ஏன் தோன்றா நிலைக்கு நான் ஏன் கொண்டு போகணும்? அப்படிங்கிறதான் அடுத்து இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய ஸ்லோகம் 12வது சூத்திரம். 12வது சூத்திரம் நான் படிக்கிறேன். கிளேஷ மூலக கர்மாசயோ திருஷ்ட
ஜன்ம வேதனீயக. அழகான சூத்திரம். கிளேஷ மூலக கர்மாஷயோ. நீ கர்மாஷயக அன்வயம் பண்ணும்போது கர்மாஷயகன்னு பிரிச்சுக்கலாம். திருஷ்ட அதிருஷ்ட பிரிக்கும் போது ரெண்டா பிரிக்கணும். திருஷ்ட அதிருஷ்ட ஜன்ம வேதனீயக. பிரிச்சு படிக்கிறேன். கிளேஷ மூலக கர்மாஷயக திருஷ்ட அதிருஷ்ட ஜென்ம வேதனீயக. இவ்வளவு கிளேசங்கள் இருக்கே, அது ஏன் நான், அதனுடைய தன்மை என்ன, அது ஏன் நான் நீக்கணும், அது என்னென்ன கஷ்டத்தை எனக்கு அது கொடுக்குது அப்படிங்கறத அவர் விளக்குறார். ஃபர்ஸ்ட் வேர்டு பை வேர்டு மீனிங், தமிழ் மீனிங். கிளேஷ மூலகா, இந்த மூலம்னா ரூட். இந்த மனதில் இருக்கிற அழுக்குகளினுடைய வேரானது எப்படி இருக்குது? கர்மாசயக, வாசனை ரூபத்தில் தான் உள்ள இருக்கு. வாசனை ரூபத்தில் தான் உள்ள இருக்கு. வாசனைன்னு என்னங்க? பதிவுகள், மனதில் பதிவுகளாக, இம்ப்ரெஷன்ஸாக இருக்கிற இந்த வாசனை ரூபத்தில் இருக்கிற அட்ஜெக்டிவ் மாதிரி எடுத்துக்கலாம், கர்மாசயக. ஏன்னா அந்த பதிவு எப்படி உருவாச்சு? கர்மாசயக, கர்மத்தின் மூலியமா. நான் ஒரு கர்மத்தை பண்ண போய் ஒரு ஸ்வீட் எடுத்துக்கங்க, நான் அதை சாப்பிட போய் சாப்பிடுதல்ங்கிற கர்மம் நடைபெறும் போது அதனுடைய டேஸ்ட் எனக்கு எல்லாம் என்ன ஆகுது? பதிவுதா. பதியும் போது அது திருப்பி சுக அனுசெயி ராகம், சுகத்தை அனுஷ்டமா அனுசெயி, அதிலிருந்து பிறப்பதுதான் ராகம். திருப்பி சாப்பிடணும், அந்த டேஸ்ட் நான் மறுபடியும் அனுபவிக்கணும். I want to experience, the mind want to experience that சுக விருத்தி, அதை அனுபவிக்கணும்னு தோணுது பாத்தீங்களா? அதுதான் ராகம். இப்ப அது மாதிரி கர்மாசயம். ஒரு பேர் துவேஷம், அது எப்படி வந்தது? ஒரு கசப்பான ஒரு வாயில வைக்கும் போது நமக்கு ஒரு துக்கம் சச்சா அப்படின்னு வருது இல்லைங்களா? அதை அனுசெயி துவேஷம். ஐயோ இது வேண்டாம், வேண்டவே வேண்டாம், அது எப்பேற்பட்ட மருந்தா இருந்தாலும் எனக்கு வேண்டாம்னு சொல்றேன் பாத்தீங்களா? துவேஷம். இந்த மாதிரி எல்லாம் எதிலிருந்து வந்தது? கர்மாசயக, கர்மத்திலிருந்து பிறந்த வாசனை ரூபமாக, கர்ம வாசனைன்னு பேரு கர்மாசயக. வாசனை ரூபமா இருக்கிறத என்னதாமா? இந்த கிளேஷாக, இந்த கிளேசத்துடைய வேர். ஏன்னா வேர் தான் வெளிப்பாட தெரியும். நீங்க குலோப்ஜானை சாப்பிடுறது வெளிப்பாட தெரியும், ஆனா உள்ள அது எப்படி இருக்குது? மூலம், ரூட், வாசனையாக மனதிற்குள் இருக்குது இல்லைங்களா? கிளேஷ மூலகா. இந்த கிளேசத்தின் வேரானது கர்ம வாசனை ரூபமானது. என்ன பண்ணுது இந்த கிளேசங்கள்? இப்படிப்பட்ட கிளேசங்கள் எங்கு வேரையுடைய வாசனையில் தன் வேரையுடைய, மனதில் இருக்கிற வாசனையில் தன் வேரையுடைய இந்த கிளேசங்கள் என்ன பண்ணுது எனக்கு? திருஷ்ட அதிருஷ்ட ஜென்ம வேதனீயக. இந்த பிறவி, திருஷ்டம்னா நீங்க பார்த்துட்டு இருக்கிற, இப்ப நீங்க ஓடிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை, இந்த பிறவியில அதிருஷ்ட, இனிமேல் எடுக்கிற பிறவியில அழிந்த பின்பும், இப்ப இருக்கிற பிறவி இனி எடுக்கும் பிறவியோ அல்லது இப்ப இருக்கிற தேகம் அப்படி எடுத்துக்கலாம், தேகம் அழிந்த பிறகு. இப்ப திருஷ்டங்கிறது இந்த தேகம், அதிர்ஷ்டங்கிறது தேகம் அழிந்த பின் எடுக்கிற பிறவி. அந்த பலன் உண்டாகிறது, அடுத்த பிறவியை கொடுக்கும் பலன். இந்த மனதில் இருக்கிற கிளேசங்கள் தான் உங்களுக்கு என்ன பண்ணுது? அழிந்த பின்பும் அது பலனை கொடுக்கும். இந்த பிறவியிலையும் உங்களுக்கு அது பலன் உண்டு. அதனுடைய பலன் எப்பங்க எனக்கு அந்த பலன் எனக்கு எப்ப ஏற்படும்? மனதில் இருக்கிற கிளேசத்துடைய பலன் இந்த பிறவியில், தேகம் இருக்கிற இப்பவோ அல்லது அடுத்த பிறவிலேயோ பலன் உண்டாகிறது. அதனுடைய பலன் இப்ப நீங்க மனதில் வளர்த்தி கொள்கிற ராகம்ங்கிற அந்த அந்த பற்று அப்படிங்கிற ஒரு கிளேசம் இந்த பிறவியிலும் இருக்கும், அடுத்த பிறவியிலும் அந்த பலன் தொடரும். கர்மாசயக வாசனை ரூபமாக, கர்மா வாசனை பிறப்பு, அடுத்து சொல்ல போறாரு. அதுதான் உங்களுக்கு அடுத்த பிறப்பு, அப்புறம் அந்த ஆயுள், அடுத்தது அதுல அடுத்த ஜென்மத்தில் நீங்க அனுபவிக்க போற போகம், இது எல்லாமே கொடுக்கக்கூடியது இந்த வாசனை. நாம என்ன படிச்சிருப்போம்? புண்ணியம் பாப்பம் தானே,
அடுத்த ஜென்மத்துக்கு சொல்லும் போது உங்களுக்கு டவுட் வரும். புண்ணியம் பாப்பம் தானே, அடுத்த ஜென்மத்துக்கு எனக்கு சுகத்தை அனுபவிக்கணும், இந்த ஜென்மத்துல புண்ணியத்தை பண்ணுனா எனக்கு அடுத்த ஜென்மத்தில் அது சுகமா வருது, அடுத்த இந்த தேகத்திலயும் அது எனக்கு அந்த புண்ணியம் பயன்படுது, அடுத்த தேகத்திலும் அந்த புண்ணியம் எனக்கு சுகமாக பயன்படுது. அப்படின்னா அந்த புண்ணியத்தை எப்படி உருவாக்கினீர்கள்? அந்த பாப்பத்தை உருவாக்குவதற்கு ஏது ரூட் காஸ்? அதைத்தான் அவர் சொன்னாரு, மூலக. அந்த புண்ணிய பாப்பம் வருவதற்கு காரணம் மனதில் இருக்கிற கிளேஷாகா. உன் மனதில் இருக்கிற ராகம், துவேஷம், அபினிவேஷம், அவித்யா எல்லாம் எடுத்துக்க. இதுதான் உனக்கு எதை கொடுக்குது? ஒரு கர்மத்தில் புண்ணியத்தையும் பாப்பத்தையும் கொடுக்கிறது. ஏன்னா புண்ணிய பாப்பம்தான் அடுத்த ஜென்மத்துல சுகத்தை கொடுக்குது, அதுல மாற்று கருத்து கிடையாது. அந்த புண்ணியம் எப்படி நீ பண்ற, அந்த பாப்பத்தை நீ எப்படி பண்ணுன? உன் மனதில் இருக்கிற கிளேஷங்களால் என்ன பண்ணுவ? நம்ம பாப்பம். ஏன்னா கிளேஷங்கள் இருக்கும் போது மனதில் இருக்கிற அழுக்குகள் உங்களுக்கு புண்ணியத்தை சேர்த்து கொடுக்காது இல்லைங்களா? மனதில் இருக்கிற அழுக்கு உங்களுக்கு எதை சேர்த்து கொடுக்கும்? பாப்பம். அந்த பாப்பம் இந்த தேகத்திலையும் நாம பலன் தரும், அடுத்த தேகத்திலும் துக்கமாக அது தன் பலனை கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ண வைக்கிறாரு. பகவத்கீதையில புண்ணிய பாப்பம்ங்கிறதோட பகவான் நிறுத்திடுவாரு. ஏன்னா அதுக்கு அடுத்த பாயிண்ட் இவர் இங்க விளக்கிட்டாரு. அந்த புண்ணிய பாப்பம் எதனால உருவாகுது? உன் மனதில் இருக்கிற ராகம், துவேஷம், அபினிவேஷம் எல்லாம் தான் நீ ஒரு கர்மத்தை இந்த கிளேஷங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நீ ஒரு கர்மத்தை பண்ற அப்படின்னா அது கிளேஷங்கள் இருக்கும்போது கண்டிப்பான பாப்பமான செயல்களை நாம் செய்து விடுவோம். அது இந்த ஜென்மத்திலையும் பலன் தரும், அது நமக்கு தெரியும், அடுத்த ஜென்மத்திலையும் பலனை தரும். சோ என்ன ஆகும்? நம்ம இப்போ மனதில் இருக்கிற ஜஸ்ட் லைக் தட் நம்ம வாழ்ந்துட்டு போறோம். எனக்கு அது பிடிக்குது, நான் செய்யறேன், என் குழந்தைக்கு அது பிடிக்குது, நான் வாங்கி தரேன்ட்டு போயிட்டே இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? உனக்கு இந்த ஜென்மத்துல துக்கத்துக்கு காரணம் மனதில் இருக்கிற ராகம், அடுத்த ஜென்மத்திலும் துக்கத்திற்கு காரணம் உன் மனசில் இப்ப இருக்கிற ராகம், துவேஷம், விருப்பு, வெறுப்பு. அதனாலதான் பாருங்க, கர்மயோகம்ங்கிறது முக்கியமான சப்ஜெக்டாக பகவான் பகவத்கீதையில வச்சிருக்கிறாரு. இந்த டெக்னிக் கர்மயோகங்கிறது அவர் அவ்வளவு எம்பசைஸ் பண்ணி சொல்றதுக்கு காரணம், அதன் மூலியமாகத்தான் நீங்க ராகம், துவேஷம், அஸ்மிதா, அபினிவேஷ எல்லாத்திலிருந்தும் விடுபட முடியும். அது எங்கிருந்து எங்க போக முடியும்? ஸ்தூலத்திலிருந்து சூக்ஷ்மத்துக்கு தான் போக முடியும். ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லோகம். என்ன இன்னும் கொஞ்சம் டீப்பா திங்க் வைக்கின்ற, இவ்வளவு பாப்பம் புண்ணியம் போயிட்டே இருந்தீங்க, இன்னும் கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ண வைக்கிற ஸ்லோகம். எந்த பாப்பம் எப்படி நீ பண்ணுன? ஒரு பாப்பத்துக்கு துக்கம் அனுபவிக்கிறேன்னு சொல்றோம் இல்லையா? அந்த பாப்பத்தை நீ எப்படி பண்ணுன? மனதில் இருக்கிற கிளேஷங்கள். அப்பதான் நமக்கு அதனுடைய வேல்யூ தெரிஞ்சாதாங்க அதை நம்ம அழிக்கணும். ராகத்தை துவேஷம் விடுபடணும், கர்மயோகம் பண்ணணும், மெக்கானிக்கா போயிட்டு இருக்கோம். ஏன் ராகத்வேஷம் விடுபடணும்? ஏன்னா அதெல்லாம் மனதில் இருக்கிற அழுக்கு, அது என்னை பாப்பத்தை செய்ய தூண்டும். நான் பாப்பத்தை செஞ்சேன்னா அதை நான் என்னதான் பண்ணியாகணும்? துக்கமாக இந்த ஜென்மத்திலயோ அடுத்த ஜென்மத்திலயோ அனுபவிச்சுதான் ஆகணும். சோ ரூட் காஸ் என்னது? கிளேஷாக. புண்ணிய பாபத்திற்கு கிளேஷாக. இது அடுத்து என்ன சொல்றாரு? இது அடுத்தது அதை விட அழகான ஒரு சூத்திரம். 13வது படிக்கிறேன். சதி மூலே தத் விபாகோ ஜாத்யாய யர்போகாஹ. சதி மூலே தத் விபாகோ ஜாத்யாய போகாஹ. பிரிச்சு படிக்கும்போது சதி மூலே தத்து, ஃபர்ஸ்ட் வேர்டு சதி, மூலே தேர்ட் வேர்டு தத்து, ஃபோர்த் வேர்டு விபாக்கஹ. அங்க விபாக்கோ இருக்கா? விபாக்கஹ அப்படி பிரிச்சுக்கணும். விபாக்கஹ ஜாத்யாயக போகாஹ. ஜாத்யாயக போகாஹ. இது மறுபடியும் கூட பிரிக்கலாம், பட் மீனிங் சேர்த்து மீனிங் பார்த்துக்கலாம். சோ இந்த சூத்திரத்தை எப்படி பிரிக்கணும்? சதி மூலே தத்து விபாக்கஹ ஜாத்யாயக போகாஹ. இந்த சதி மூலே
மூலம். இந்த பஞ்ச மீனிங் தமிழ் மீனிங் கொடுக்குறேன். சதி மூலே, சதிங்கிறது சப்தமி மீனிங்ல வரணும். சதி மூலே அப்படிங்கிறது இந்த கிளேஷங்களுடைய மூல காரணம். இந்த கிளேஷங்களுடைய மூல காரணம் சதி வந்ததுனால இருப்பதால், அப்படி எடுத்துக்கலாம். இருப்பதால் வரும். இந்த கிளேஷங்கள் மனதில் இருப்பது எங்க இருக்குது புரியறதுக்காக அந்த வார்த்தையில ஆட் பண்ற. பதஞ்சலி அந்த வேர்ட்லாம், ஏன்னா அவர் சூத்திரம் போது எல்லாம் சுருக்கமா சொல்லிடுவாரு. நாம அதை சில வார்த்தைகள் ஆட் பண்ணி விளக்கமா போட்டோம்னா தான் புரியும். அப்போ இந்த கிளேஷங்கள் எங்க இருக்குது? மனதில் இருக்கிற இந்த கிளேஷங்கள் மூல காரணமாக இருப்பதால். எதுக்குங்க மூல காரணம்? புண்ணியம் பாப்பம். அதுக்கு மூல காரணம். ஏன்னா மேல இருக்கிற ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ண, சூத்திரத்தோட கனெக்ட் பண்றேன். கிளேஷாக மூல காரணமாக இருப்பதால் தத்து விபாக, அதன் பலனாக, அதன் பலனாக என்ன நமக்கு அமையுது? ஜாத்தியாயக போகாக, பிறவி, ஆயுகு, அது ஆயுள், போகங்கள்னா இன்பத்துங்க அனுபவங்கள். போகம்னா ரெண்டே எடுத்துக்கலாம். இன்பம் துன்ப அனுபவங்கள் உண்டாகிறது. நமக்கு ஏன் இன்ப துன்பம் உண்டாகுது? புண்ணிய பாப்பம் புண்ணிய பாப்பம் படிச்சிருந்தோமா? அதை இன்னும் கொஞ்சம் டீப்பா இறங்கி மனதில் இருக்கிற கிளேஷங்கள் அது மூல காரணமாக இருப்பதாக, அதன் பலனாகத்தான் உங்களுக்கு என்ன வருது? பிறவி, ஆயுள், எத்தனை வருடம் வாழணுங்கிற ஆயுள், ஆரோக்கியம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அவர் ஷார்ட்டா சொல்லிட்டாரு. பிறவி, ஆயுள், அப்புறம் அந்த பிறவி ஆயுள் நம்ம என்ன அனுபவிக்கிறோம்? எக்ஸ்பீரியன்சஸ். அது இட் மே பி சுகா துக்கா எக்ஸ்பீரியன்சஸ். All sukha dukkha experiences, what you are experiencing now, what you have experienced in the past. Experience past la experience ஆனது. இப்ப now what you are experiencing sukha dukkha, and what the future, what will you going to be experience. இது எல்லாமே இதுவரைக்கும் அனுபவிச்சது, இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிற சுகதுக்கங்கள், இனிமேல் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க போகிற சுகதுக்கங்கள், அடுத்த ஜென்மத்தில் அனுபவிக்க போகிற சுகதுக்கங்கள். ஏன்னா மேலே சொல்லிட்டாரு, இந்த ஜென்மா அடுத்த ஜென்மம். சோ அடுத்த ஜென்மத்தில் நீங்க அனுபவிக்க போற சுகதுக்கங்கள் எல்லாத்துக்கும் எது காரணம்? கிளேஷாகா, மனதில் இருக்கிற கிளேஷாகா. என்ன அர்த்தம் பாருங்க. இது நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த கிளேஷங்கள் இருக்கிறனாலதான் ஒரு கர்மத்தை பண்ணும்போது நான் பாப்பத்துக்கு உட்படுற மாதிரி பண்ணிடுறேன், அல்லது நல்ல இது கிளேஷங்கள் இருக்கும்போது கண்டிப்பா நம்ம பாப்பத்துக்கு உட்பட்ட காரியத்தை பண்ண போறோம். சோ பாப்பத்துக்கு உண்டுமான கர்மத்தை பண்ணிடுறேன். அதுதான் எனக்கு என்ன பண்ணுது? இந்த ஜென்மத்திலையும் சரி அடுத்த ஜென்மத்திலையும் என்னுடைய பிறப்புங்கும் போது பாருங்க, உங்களுடைய பிறப்பு தேவதா சரீரமா? ஏன்னா அடுத்த ஜென்மம்ட்டாரு. அடுத்த ஜென்மம் தேவதா சரீரமா இருக்கலாம், மனுஷ சரீரமாக இருக்கலாம், அல்லது அதோ சரீரம், விலங்கு சரீரம், தாவர சரீரமாக இருக்கலாம். ஏதா இருந்தாலும் சரி, அதுக்குண்டான ஆயுள். இப்ப தாவரம் எத்தனை வருஷங்க? ஒரு மரமெல்லாம் எடுத்தா 1000 வருஷங்கிறாங்க, 500 வருஷம் கூட வாழுது. சோ அதுக்கு ஆயுள் என்ன ஆகுது? சரீரத்துக்கு தகுந்த மாதிரி ஆயுள் என்ன ஆகுது? ஆமைக்கு ஆயுள் வேற, மனிதர்களுக்கு ஆயுள் வேற, கொசுவுக்கு ஆயுள் வேற, ஈசல் பூச்சிம்பாங்களே ஒரு நாள் தோன்றி, அதுக்கு ஆயுள் காலமே ஒரு நாள்ங்கிறோம். சோ ஆயுட்காலம் டிசைட் ஆகுது. எதை வச்சு டிசைட் ஆகுது? அந்த சரீரம், அதுல உங்களுடைய ஆயுட்காலம். அதுக்கப்புறம் நீங்க அந்த சரீரத்துல என்ன பண்ணுவீங்க? போகம். யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் டெய்லி, வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் சுகா துக்கா. சோ இந்த எக்ஸ்பீரியன்சஸ், இந்த மூணுக்கும் மூலம் சதி மூலே, இந்த கிளேஷங்கள் தான் ரூட் காஸ். அதன் பலனாகத்தான் வருவது பிறவி, ஆயுள், இன்பம், துன்பம், அனுபவங்கள் உண்டாகிறது. அடுத்தது 14வது சூத்திரம். தே க்லாத பரிதாப பலாஹா புண்ணியா புண்ணிய ஹேத்துத்வாத். தே க்லாத பரிதாப பலாஹா புண்ணியா புண்ணிய ஹேத்துத்வாத். எப்படி பிரிக்கிறது? தே க்லாத பரிதாப பலாஹா அப்படி பிரிச்சுக்கணும். தே க்லாத பரிதாப
பலாகா புண்ணிய அப்புண்ணிய ஆப்புண்ணிய பாப்பம். புண்ணிய புண்ணிய போட்டு அதுக்கு முன்னால போட்டீங்கன்னா பாப்பம்னு அர்த்தம். அப்புண்ணியன்னா பாப்பம்னு அர்த்தம். சோ புண்ணிய பாப்பத்திற்கு காரணம். ஹேத்துகுண காரணம், காரணமாக இருப்பதால் அப்படின்னு முடிக்கிறாரு. நாம இது பார்க்கலாம். இதுக்கெல்லாம் இது காரணம். சோ எப்படி பிரிக்கணும்? தேனா தெரியும் உங்களுக்கு, கிளேஷாகா அவைன்னு அர்த்தம். தமிழ்ல அவைகள், தேனா அவைகள். எது அவைகள்? எதை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம்? பஞ்ச கிளேஷாகா அவைகள். ஹ்லாத பரிதாப பலாகா புண்ணிய அப்புண்ணிய கேத்துத்வாத்து. இப்ப தேங்கிறதுக்கு என்ன? அந்த 5 கிளேஷங்கள். அந்த கிளேஷாகா தே, அந்த கிளேஷாக்கங்கள என்ன தெரியும் நமக்கு? ராக துவேஷம், அது தெரியணும். அந்த கிளேஷங்கள். ஹ்லாத அப்படின்னா இன்பம். ஹ்லாத இன்பம் சுகம். பரிதாபம் துக்கம் துன்பம். இன்ப ஹ்லாதன இன்ப, பரிதாபன துன்ப. பலாகா பலன்களுக்கு. புண்ணிய பாப்பம் காரணமாக இருப்பதால் அப்படிங்கிறாரு. நாம இப்படி என்ன ஆட் பண்ணி எழுதிக்க, மீனிங் எழுதிக்கலாம், அப்புறம் நம்ம ஜாயின் பண்ணி புரிஞ்சுக்கலாம். புண்ணிய பாப்ப பலத்தினால் காரணமாக இருப்பதால். கிளேஷாக தே, இந்த 5 கிளேஷங்கள். ஹ்லாத இன்பம், பரிதாப துன்பம், பலாகா பலன்களுக்கு, புண்ணிய அப்புண்ணிய புண்ணிய பாப்பங்களுக்கு காரணமாக இருப்பதால். இப்ப நாம எப்படி சேர்த்து படிச்சுக்கணும்? இந்த கிளேஷங்கள் ஹ்லாத இன்பம், அதற்கு எது காரணம்? அங்க அந்த வேர்டு கொண்டு சேர்த்துக்கணும், புண்ணியம். அதான காரணம். புண்ணிய காரணத்தினால என்ன வரும் நமக்கு? இன்பம். அப்படி ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து என்ன வருது? பரிதாபம். அதுக்கு எது காரணம்? அங்க இருக்கிற அப்புண்ணியம். அப்புண்ணியம்னா பாப்பம் காரணமாக இருப்பதால். என்ன சொல்றாரு? அந்த பஞ்ச கிளேஷங்கள் சாரம், இதனுடைய சாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 கிளேஷங்கள் புண்ணியத்தையும் பாப்பத்தையும் கொடுக்குது. அந்த புண்ணியம் இன்பத்துக்கு காரணம், அந்த அப்புண்ணியம் பாப்பம் துக்கத்திற்கு காரணம், துக்க பலனை கொடுக்கிறது. புரியுதுங்களா? அந்த 5 கிளேஷங்கள் இன்பம் புண்ணியத்தின் மூலியமாகவும் இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன சொல்றாரு? இந்த கிளேஷங்கள் தான் உனக்கு என்ன பண்ணுது? இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுக்குது. அந்த இன்பத்துக்கு காரணம் புண்ணியம். காரணம் ஹேத்துத்வாத காரணம். புண்ணியம் தான் இன்பத்துக்கு காரணம், பரிதாபம் துக்கத்திற்கு காரணம். என்ன சொல்றாரு? அப்புண்ணியம். இது இவர் சொல்றதில்ல, பதஞ்சலி சொல்றதில்ல. புண்ணியம் பாப்பம் ஜென்மம் சொர்க்கம் பிறவி இதெல்லாம் பத்தி சொல்றது ஈஸ்வரன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை இவரு சூத்திரமா வடிச்சு கொடுக்கிறார். அவ்வளவு. ஏன்னா புண்ணியத்தை பண்ணுனா நீ சுகம்ங்கிறது யாரு டிஃபைன் பண்ணதாரு? அது இறைவனுடைய ஆர்டர். புரிஞ்சுங்களா? அதை இவரு சொல்றாரு. நீ இன்பமான அனுபவம் ஏற்படுதுன்னா அதுக்கு காரணம் புண்ணியம். உனக்கு துன்பமான அனுபவம் ஏற்படுதுன்னா அதுக்கு காரணம் அப்புண்ணியம்னா பாப்பம். அந்த பாப்பங்கிற வேர்டு பதஞ்சலி என்ன வேர்டு யூஸ் பண்றாரு? அப்புண்ணியம். அவ்வளவுதான். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இது. அடுத்தது 15வது சூத்திரம். சோ இதனுடைய சாரம் என்ன? புண்ணியம் சுகத்தை தரும், பாப்பம் துக்கத்தை தரும். அவ்வளவுதான். இந்த புண்ணிய பாப்பத்தை கொடுக்கறதுக்கு மனதில் இருக்கிற விஷயம் எதுன்னு கேட்டா கிளேஷாகா. கிளேஷங்கள் தான் புண்ணியத்தை தருது, அது சுகத்தை தரும். கிளேஷங்கள் தான் அப்புண்ணியத்தை பண்ண தொழுது, அப்புண்ணியம் பண்ண பாப்பத்தை பண்ணோம்னா அது நமக்கு எப்படி வருது? துக்கமாக வருது. இதுதான் ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கிறார். இப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. 15வது சூத்திரம். இது கொஞ்சம் பெரிய சூத்திரம், பிரிச்சு படிச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பரிணாம தாப சம்ஸ்கார துக்கைஹி, துக்கைர்னு இருக்கு, நீ பிரிக்கும் போது துக்கைஹி குணவிருத்தி விரோதாஹ ச, குண விருத்தி விரோதாஹ ச
துக்கமேவ சர்வம் விவேகினஹா. திருப்பி படிக்கிறேன். பரிணாம தாப சம்ஸ்கார துக்கைஹி குணவிருத்தி விரோதாகாச்ச துக்கமேவ சர்வம் விவேகினஹா. பரிணாம தாப சம்ஸ்கார துக்கைஹி குணவிருத்தி விரோதாகாச்ச துக்கமேவ சர்வம் விவேகினஹா. எல்லாமே துக்கம்தான். விவேகிகளை பொறுத்த வரைக்கும் சுகம் துக்கம் ரெண்டுமே என்னது? கஷ்டம், வேண்டாம், துக்கம் தாங்கிறாங்க. எப்படி மீனிங் எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட் பரிணாம அப்படின்னாங்க மாறிக்கொண்டே இருப்பது. இந்த சுகம் துக்கம் பாருங்க, மாறிக்கிட்டே இருக்கிற தோஷம் உண்டு. இன்பம்னா இன்பமே வராது, துன்பம்னா துன்பமே வரப்போறது இல்லை. ரெண்டு என்ன ஆகி வருது? சுகமும் துக்கமும் மாறி மாறி வருவது பரிணாமம். அடுத்தது இன்பத்தில் இருந்தோம்னா இன்பத்திலே இருக்குன்னு நினைக்க முடியாது, எப்ப வேணா துக்கம் வரும். துக்கம்னா துக்கமே இல்லை, பரிணாமம்னா மாறிக்கொண்டே இருப்பது. இன்பத்து துன்பத்தை பத்தி சொல்றாரு, அதனுடைய நிலை என்ன, ஸ்டாண்ட் பாயிண்ட் எப்படி இருக்கும் அது. அடுத்தது தாப்பம். தாப்பம்னாங்க ஒருவனை அது கஷ்டப்படுத்தும், கஷ்டப்படுத்தும். தாப்பம்னா ஆக்சுவலா எரிக்கிறதுன்னு பேரு. இந்த அனுபவங்கள் ஒருவன் என்ன பண்ணுது? எரிக்கும். ஏங்க இன்பம் தானே, சந்தோஷமா அனுபவிக்கலாம்ல அப்படின்னா நீங்க இந்திரிய சுகங்கள் நினைச்சு பாருங்க. இப்ப கண்ணால ஒண்ணு பாக்குறோம், ஒரு ஐஸ்கிரீம் நாக்கால ஒண்ணு சாப்பிடுறோம், ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறோம், அது சுகமான அனுபவம் தானே அப்படின்னா அது இந்திரியங்களை என்ன பண்ணும்? வலுவிளக்க செய்யும். இப்ப கண்ணை நீங்க அதிகமா பயன்படுத்தும் போது கண் தன்னுடைய வலுவிளக்கும். மூக்களை ஒன்று அதிகமா நீங்க பயன்படுத்தீங்கன்னா அது தன்னுடைய வலுவிளக்கு. இந்திரியங்கள் காதல் என்ன நேரம் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டே இருந்தா காது என்ன ஆகும்? தன்னுடைய சக்தியை இழக்கும், எரிக்கும் சொல்றது. அது பேர் தான். அது என்ன ஆகிரும்? நீங்க அந்த சுகத்தை அணுவிக்கவே அது உங்களுக்கு உள்ள டேமேஜ உண்டாக்கிட்டு இருக்குதா இல்லையா? சுகம் அணுவிக்கிற மாதிரி தெரியும், பாட்டு கேட்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா 24 மணி நேரம் காதல மாட்டிக்கிட்டே இருந்தா நீங்க சுகம் அணுவிக்கிற நீங்க நினைச்சிருக்கீங்க. உங்கள் அறியாமல் காது இந்திரியம் எரிக்கப்படுகிறதா, தகிக்கிறதா, வீக்காகுதா? அதைத்தான் அவர் சொல்றாரு. சுகமா இருந்தாலும் அது என்ன பண்ண? இந்திரியங்களை எரிக்கும். துக்கம்னா சொல்லவே வேண்டாம், அது மனதை என்ன பண்ணக்கூடியது? எரிக்கக்கூடியது இல்லைங்களா? இவர் என்ன சொல்றாரு? அந்த சுக துக்க அனுபவங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அடுத்து ரெண்டாவது எரிக்கும். அது ஒருவனை என்ன பண்ண? கஷ்டம் கொடுக்கும். அடுத்தது பரிணாமம் தாபம் சம்ஸ்காரம். இதெல்லாம் பத்தாதுன்னு அனுபவிச்சு முடிஞ்சதுன்னு கேட்டா அதுவும் கிடையாது, மனதில் போய் பதிவாக உட்காந்துக்கும். இன்பத்துன்ப அனுபவங்கள் பாருங்க மனதில் போய் பதிவாக உட்காந்துக்கும். இந்த 3 தோஷம் எதுல? ஒரு அனுபவம் நீங்க அனுபவிச்சிட்டீங்கன்னாவே அது இன்பமா இருக்கட்டுங்க துக்கமா இருக்கட்டுங்க, எந்த அனுபவமாக இருந்தாலும் 3 தோஷத்தோட தான் இருக்கும். ஒண்ணு மாறிக்கிட்டே இருக்கிற தோஷம், ரெண்டாவது நம்மளை எரிக்கிற ஒரு தோஷம், கஷ்டத்தை கொடுக்கிற ஒரு தோஷம், அடுத்தது பதிவை உண்டு பண்ணி தோஷம். எதா இருந்தாலும் மனசுல என்ன பண்ணிடும்? ஒரு பதிவை உண்டு பண்ணிட்டு தான் போகும். அது செயல் முடிஞ்சிருந்தாலுமே நமக்குள்ள ஒரு பதிவு உண்டாகும். அந்த பதிவு எப்ப வெளியில வரும் நமக்கு தெரியாது, எப்ப ட்ரிகர் ஆகுது நமக்கு தெரியாது, எப்ப வெளியில வந்து நம்மளை திருப்பி என்ன பண்ணுது? தொந்தரவு. சோ நீங்க இன்பத்தை அனுபவிச்சாலும் 3 இன்னவிட்டபிள், துன்பத்தை அனுபவிச்சினாலும் இந்த 3ம் தவிர்க்க முடியாதது. அதனாலதான் விவேகிகள் என்ன சொல்றாங்க? துன்பமும் வேண்டாம் இன்பமும் வேண்டாம், சுகம் எக்ஸ்பீரியன்ஸ் கடந்த நிலை, அதுதான் அடைய வேண்டிய நிலை. தெரியுதுங்களா? ஆத்ம அனுபவம். அதுல என்ன கிடையாது? சுகமும் கிடையாது அப்புறம் எதுக்குங்க இவ்வளவு நாள் ஆத்ம அனுபவம் சொல்லிட்டு நான் சுகம்ல நினைச்சிட்டு இருந்தேன்? அது சுகமும் கிடையாது. சுகம்னாவே இந்த 3 தோஷம் வந்துடும். அப்ப ஆத்ம சுகம்னா அதுக்கப்புறம் இந்த தோஷம் வந்துடும். அப்புறம் எதுக்கு போய் அதை அடையிறது? சோ ஆத்ம சுகம்ங்கிறது இந்த இந்திரியத்தை போல ஒரு 3 தோஷங்களை உடைய சுகம் அல்ல. இப்ப ஒரு விஷயங்களை அனுபவிக்கிறீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்கிறீங்க, இந்த 3 தோஷம் வரும். ஆனா ஆத்ம சுகம் என்பது மன நிறைவு. இட் இஸ் நாட் an எக்ஸ்பீரியன்ஸ். புரியுதுங்களா? ஆத்மாவை நான் அனுபவிக்கிறேன்னா அப்புறம் அதுல இந்த தோஷம் எல்லாம் வந்துடும். அப்புறம் எதுக்கு போய் அதை பிடிச்சிட்டு நாம அனுபவிக்கிறது? சோ ஆத்ம சுகம் என்பது இதை போல 3 தோஷங்களை உடைய சுகம் அல்ல. சுகம்னு எடுத்துக்கோ, அது இந்த 3 தோஷங்கள் சுகத்துக்கு உண்டு. ஏன்னா இப்ப நீங்க எப்படி இந்த சுகத்துல எப்படிங்க நீங்க தோஷம் சொல்றீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னா நல்லா புரியும். ஏன்னா சுகத்துல என்னங்க தோஷம்? ஏன்னா ஐ வாண்ட் சுகம்னு ஓடி ஓடி பழகிட்டு ஐயோ நான் ஓடுற சுகத்திலயும் தோஷம் இருக்கான நம்மளால ஃபர்ஸ்ட் ஏத்துக்கொள்ள முடியாது. நீங்க ஏத்துக்கிட்டாலும் உங்க மனசு ஏத்துக்காதே. சுகம் தான் எனக்கு வேணும் முடிவெடுத்து வாழ்பவனிடம்
சுகமும் உனக்கு துக்கத்தை தருதுன்னா, துக்கம் துக்கத்தை தருன்னா புரிஞ்சிருதுங்க. சுகமும் துக்கத்தை தருதுன்னா எப்படிங்க நாங்க புரிஞ்சுக்கிறது? அப்ப எதை நோக்கித்தான் ஓடுறது? சுகத்தை நோக்கி ஓடுனா 3 தோஷம் வருங்கிறீங்களே. ஒரு உதாரணம், இப்போ ஒரு குழந்தைக்கு நீங்க ஒரு ஐஸ்கிரீம், இது பெஸ்ட் உதாரணம் சுவாமிஜி கொடுக்கறது. இப்ப நீங்க குழந்தைகிட்ட ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அது சுகத்தினுடைய கிரடேஷனை பார்க்கலாம். எப்படி? ஃபர்ஸ்ட் திருஷ்டத்வாத் ஒரு சுகம். அந்த ஐஸ்கிரீம் கண்ணில் பாக்குது பாத்தீங்களா, அப்போ ஒரு சுகம் வரும். இந்தா நீ வச்சுக்கோ அப்படிங்கும் போது அந்த சுகம் அதிகமாகும். 3வது அதை எடுத்து அது வாயில வைக்கும் போது அதனோட சுகம் அல்டிமேட். சுகத்தை அனுபவிக்குதா? இது நம்ம கண்ணுக்கு தெரியுது. இது அனுபவிக்கும் போதே சுகத்தை அனுபவிக்கும் போது அதுல என்னங்க தோஷம்? நமக்கு தெரியும் சளி பிடிக்கிறது ஒண்ணுதான் தோஷம் நான் நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. மனதில் என்ன அந்த குழந்தைக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பரிணாமம். இது என்ன ஆகும்? நீங்க சாப்பிடும்போது பாருங்க, அது 2-3 குழந்தை கொண்டாந்து கொடுத்து பாருங்க. ஐயோ நம்ம சீக்கிரம் தீர்ந்து போயிருமா, சுகம் நின்னு போயிருமா, ஸ்டாப் ஆயிருமா, அந்த உள்ள அந்த விருத்தி ஆகிறது. ஏன்னா ஐஸ்கிரீம் முடிஞ்சுட்டா விருத்தி உள்ள மனதில் வராது. அப்போ சுகம் தீந்து போயிருமா? ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் தீர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் கொஞ்ச நேரம் அனுபவிக்கிறோம். சோ தீந்து போயிருமா அப்படிங்கிற வருதா இல்லையா? அதாவது இந்த சுகத்தை அணுகி ஆரம்பிச்சிட்டேன், அது அந்த சுகத்திலிருந்து நான் விடுபட்டுருவேனா? தொடர்ந்து சுக அனுசகி. சுகம் எனக்கு எப்படி வரணும்னு நினைக்கிற அந்த குழந்தை தொடர்ந்து வரணும். அது நடவாத காரியம். அது கப்பல் இருக்க வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அது வராது. ஆனா அதுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, ஐ ஹாவ் சுக அனுசகி. இதை தொடர்ந்து நான் அனுபவிக்கணும், நம்ம நேரத்துக்கு அனுபவிக்கணும். அது அடுத்தது. மற்றவங்க எல்லாத்த விட நான் அதிக நேரம் அனுபவிக்கணும். அப்ப கையில கொஞ்சம் நேரம் மெதுவா சாப்பிடாம வச்சிருக்கணும். அவங்க எல்லாம் தீர்த்ததுக்கு அப்புறம் நான் மறுபடியும் கண்ணி காமிச்சிட்டு சாப்பிடணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? சுக அனுசகி, தொடர்ந்து நான் அனுபவிக்கணும். வருதா இல்லையா தோஷம்? பரிணாமம். ஏன் அது இல்லாம போறத அது விரும்பல. அது சுகம் நிக்கிறதுக்கு பரிணாமம் அடையும். இது ஐஸ்கிரீம் தீர்ந்துட்டா எனக்கு அந்த விருத்தி ஏற்படாது, அதனால தீர்றதுக்கு பிடிக்கல. சோ பரிணாமம் ஆவது அதற்கு பிடிக்கல. மாற்றம். இப்ப போயிட்டு இருக்கிற சுகத்திலிருந்து அடுத்து என்னது? ஐஸ்கிரீம் இல்லாத நிலை பரிணாமம். அது துக்கம், பரிணாமம்ங்கிற தோஷம். அடுத்து பாருங்க தாப்பம். அது என்ன பண்ணு? இந்திரியங்களை எரிக்கும். அது உங்களுக்கு தெரியும். இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால அந்த இந்திரியம் என்ன ஆகும்? வலுவிழக்கும். ஏன்? அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த டேஸ்ட்டை உணர்த்திட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஹையஸ்ட் டேஸ்ட்டை குழந்தைகளுக்கு காமிச்சிட்டோம்னா இந்த மீடியமா இருக்கிற டேஸ்டே இல்லாத பண்டத்தில் திரும்பி கூட பார்க்காது. நீங்க பிஸ்கட் வாங்கி கொடுத்து பாருங்க, அந்த கிரீமை மட்டும் ஏன் சாப்பிடுது? ஹையஸ்ட் சுகத்தை அங்க ஃபீல் பண்ணுது. அதை மட்டும் சாப்பிட்டு பிஸ்கட்டை தூக்கி போடுது. அதை விட கம்மியா இருக்கிற சுகம் அதுக்கு பிடிக்கலே. தாப்பம். இந்திரியத்தில நடக்குது பாருங்க. ஏன் அந்த குழந்தை அப்படி பண்ணுது? திங்க் பண்ணி பாருங்க. அது இதை விட ஹையஸ்ட் சுகம் அது எதிர்பார்க்குது. அப்ப இதை கொடுத்து பழகிட்டீங்கன்னா, நீங்க ஒரு பொரியலை வச்சு சாப்பிட சொல்லுங்க, அதுல இந்த அளவுக்கு டேஸ்ட், ஐஸ்கிரீம் இருக்கிற டேஸ்ட், அந்த கிரீம்ல இருக்கிற டேஸ்ட் பொரியல வருமாங்க? பொரியல் அது பிடிக்காது. சோ என்ன ஆகுது? இந்திரியங்கள் ஹையஸ்ட் டேஸ்ட் எதிர்பார்க்கறத தாப்பம், எரிக்கும். எப்பவுமே ஹையஸ்ட் டேஸ்ட் அந்த டங்க் எதிர்பார்க்கும். அதனால அதெல்லாம் வாங்கி கொடுத்து ஏதாவது வாங்கி கொடுக்காம இருக்க முடியாது. இந்த காலத்துல மேக்சிமம் குறைச்சிக்கணும். ஏன்னா நாக்கு அதுக்கு அடிமையாயிரும். அந்த டேஸ்ட் எந்த பொரியல் எடுத்து வச்சாலும் அந்த சுகவிருத்தி ஞாபகப்படுத்தும். ஏன் விருத்தி எங்க இருக்குது? பதிவாய் இருக்குது அந்த குழந்தைக்குள்ள. நாக்குல வச்சனா அந்த விருத்தி வருமானு பாக்குது. அந்த டேஸ்ட் வராது. எப்படிங்க பொரியலையும் சாப்பாட்டுலயும் பருப்புலையும் உங்களுக்கு அந்த ருசி வரப்போகுது? உடனே அது என்னங்குது? எனக்கு வேண்டாம். தாப்பம். இந்திரியங்கள் எரிக்கப்படுகின்றன. உடம்புக்கு சத்தான உணவை அந்த குழந்தை என்ன பண்ணுது? தானே வேண்டாம் சொல்லுதா இல்லையா? தோஷமா இல்லையா? அது தோஷம். அடுத்தது இந்த பரிணாமமாச்சா? அடுத்து என்ன பார்த்தா? தாப்பமாச்சா? அடுத்தது என்னது? சம்ஸ்காரம். சம்ஸ்காரம் என்ன பண்ணுது? நாளைக்கும் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். ஏன்னா உள்ள பதிவு இருக்குது. அது எப்ப அந்த பதிவு வெளியில் வருது அந்த குழந்தைக்கு தெரியாது. வெளியில வந்தோன்னு எதனால ட்ரிகர் ஆகுது? அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர்ல பார்த்துருக்கலாம், பக்கத்து வீட்டு குழந்தை சாப்பிடறத பார்த்துருக்கலாம். ஏதோ ஒண்ணுல என்ன ஆயிருது? ட்ரிகர். எது ட்ரிகர் ஆகுதுங்க? விருத்தி, சுக விருத்தி. அதை சாப்பிட்டோம்னா இந்த சுகம் உள்ள கிடைக்குங்கிற அந்த விருத்தி ட்ரிகர் ஆகுது. ஆனொன்ன உடனே என்ன பண்ணுது? அடம் பிடிச்சு நீ வாங்கி கொடுத்தா நான் பண்ற கலாபரத்தை சொல்ல வேண்டாம், எப்படியாவது அடைவதற்கு படுத்துட்டு பிறண்டாது நான் வாங்கி ஆகணும். ஏன்? எதனால அந்த குழந்தை கஷ்டப்படுது? பதிவு. அந்த பதிவு வெளியில வந்து அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுது? தொந்தரவு பண்ணுது.
நீங்க வாங்கி கொடுக்கலன்னு என்ன நடக்கும்? அது நம்ம கிளாஸ் எடுக்க வேண்டாம், அது நம்ம டே டு டே லைஃப்ல பாக்குறோம். சோ ஒரு சுகத்தை நீங்க அனுபவிச்சினாலுமே, இது நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேங்க. நீங்க அனுபவிக்கிற எந்த சுகத்தை வேணா எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் இந்த 3 தோஷம் இருக்கு. அவர் அதான் சொல்றாரு, பரிணாம, தாப, சம்ஸ்காரம். இது பாருங்க, துக்கத்துக்கு உண்டு. துக்கத்திலும் என்ன இருக்கும்? பரிணாமமாகும். துக்கம் நம்மள என்ன பண்ணும்? எரிக்கும். அது என்ன பண்ணும்? ஒரு பதிவை செஞ்சு வச்சுட்டு போகுதா இல்லையா? மனதில் ஒரு பதிவை துக்கம் உண்டு பண்ணுதா இல்லையா? எப்படி இன்பம் ஒரு பதிவை உண்டு பண்ணி அந்த குழந்தை அடுத்த நாள் வேணும்னு கேட்குதோ, அதை போல நமக்கு துக்கத்தை கொடுத்தவங்க உள்ள மனசுல பதிவாகி அவங்களை வெறுப்புறது அடுத்த நாள் தொடருது, அடுத்த வருஷம் ஆயுசு வரைக்கும் அந்த வெறுப்பு தொடருதா இல்லையா? சோ என்னது? சம்ஸ்காரம், பதிவு. சுகத்துக்கும் இந்த 3 தோஷங்களும் உண்டு, துக்கத்துக்கும் இந்த 3 தோஷங்களும் உண்டு. அதனாலதான் விவேக் அடுத்த வேர்டு பரிணாம, தாப, சம்ஸ்காரம். பரிணாமனாங்க மாறிக்கொண்டு வருது, தாபம்னா எரித்தல், சம்ஸ்காரம்னா மனதில் ஒரு பதிவு. இத 3 சுகத்தை அனுபவிக்கும் பொழுது ஏற்படும் இந்த 3ம் துக்கைகி என்னத்தான் கொடுக்கும்? துக்கத்தை தான் கொடுக்கும். துக்கைகி குணவிருத்தி. அடுத்த தோஷம் சொல்ற, இது பத்தாதா? அடுத்து இன்னொரு கஷ்டம் என்ன? சுகமா துக்கமா இருந்தாலும் குணவிருத்தி விரோதக. இது செகண்ட் பாயிண்ட். குணவிருத்தி விரோதக, குண விருத்திக்கு விரோதகம். அப்படின்னா டைரக்ட் வேர்டு வந்துங்க, குணங்களின் விருத்திகள் ஒன்றுக்கொன்று எதிர்மறையாக உள்ளது. இது அடுத்த தோஷம். குணங்களின் விருத்திகள் ஒன்றுக்கொன்று எதிர்மறையாக உள்ளது. சுகம் ஏற்படும் போதும் சரி, துக்கம் ஏற்படும் போதும் சரி. ஃபர்ஸ்ட் தோஷம், அதுல 3 சொன்னாரு. பரிணாம, தாப, சம்ஸ்காரம் ஏற்படுது. உங்களுக்கு சுகமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் இந்த 3ம் தவிர்க்க முடியாது ஃபர்ஸ்ட் சொன்னாரா? அடுத்தது சுகமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் அடுத்தது என்ன சொல்றாரு? குணவிருத்தி விரோதக. குணங்களின் விருத்திகள் ஒன்றுக்கொன்று விரோதம், எதிர்மறையானது. குணம்னு என்னங்க? சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம். இது என்ன பண்ணுது? இந்த அனுபவங்கள் ஒன்றுக்கொன்று எதிர்மறையாக செயல்படுது. அதாவது சத்துவ குணத்துல அனுபவிக்கும் போது சுகத்தை ஒரு மாதிரி அனுபவிப்போம், ரஜோகுண பிரிடாமினண்டா இருக்க உங்களுடைய அனுபவம் வேற, தமோ குண பிரிடாமினண்டான மனம் இருக்க உங்களுடைய அனுபவங்கள் வேற. ஒண்ணுக்கொன்னு என்னது? விரோதம். அதாவது நீங்க அதாவது என்னன்னா, இப்ப நீங்க அனுபவிக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்குள்ள குணத்தை மாற்றக்கூடிய சக்தி படைத்தது. விரோதம் அப்படின்னு எனக்கு மாத்தக்கூடிய, நாம சத்துவ குணமா இருக்கிறோம், ஆச்சா, நீங்க அனுபவிக்கிறதெல்லாம் ரஜோகுண உணவுன்னு வச்சுக்கோங்க, அதையும் மாற்றக்கூடியது. சுகதுக்க அனுபவங்களை நாடி போகும்போது, சுகம் வேணும்னு நீங்க போறீங்க, துக்கம் வேணும் யாரும் போக போறதில்ல, சுகம் வேணும் நீங்க போகும்போது அது என்ன பண்ணிரும்? அனுபவத்தை, அந்த அனுபவங்கள் குணவிரோத, குணத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். எவ்வளவு மோசம்! நாம கஷ்டப்பட்டு சத்துவ குணத்துக்கு வந்திருப்போம், சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே மாற்றக்கூடியது, சக்தி படைக்காத. விரோத குணத்துக்கு அது என்னவா இருக்கலாம்? விரோதமாகவும் இருக்கும். எது? இந்த அனுபவங்கள், நீங்க தேடி போன அனுபவங்கள், குணங்களின் விருத்திகள் விருத்திகளை தாட்டு, குணத்தினுடைய எண்ணங்கள் ஒன்றுக்கொன்று எதிர்மறையாக உள்ளது. சோ என்ன சொல்றாரு? அதனாலதான், சோ அதனால் அங்க இல்ல, நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதனால இந்த 2 சொன்னாரா? இதனாலதான், இந்த குணத்தை மாற்றக்கூடிய சக்தி படைச்சதுனாலதான் துக்கமேவ சர்வம் விவேகினக. விவேகிகளுக்கு எல்லா எல்லா கர்ம பலனும், புண்ணிய பாப்பம் எடுத்துக்கலாம், எல்லா புண்ணிய பாப்பம், புண்ணியமா இருந்தாலும் சரிங்க, பாப்பமா இருந்தாலும் சரி, துன்பம் போல் தோன்றுகிறது. புண்ணியமும் துன்பம், பாப்பமும் துன்பமாக யாருக்கு தோணுது? விவேகி, அறிவுடையவர்களுக்கு. அறிவுடையவர்களுக்கு, விவேகிகளுக்கு, பிரித்து அறிகின்ற சக்தி உடையவர்களுக்கு, விவேகிகளுக்கு இன்பமும் எப்படி தெரியுது? சர்வம்னா என்னங்க? இன்பமும் சரி துன்பமும் சரி ரெண்டுமே துக்கத்தை தரும். நாம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்?
அதுல இருந்து உள்டா இப்ப சொல்றது. நாம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், சுகத்தை நாடி போனா சுகம் தரும், துக்கம்தான் புண்ணியம் எனக்கு வேணும், ஏன்னா சுகத்தை அனுபவிக்கும் நான் முடிவு பண்ணி வாழ்ந்தோம். துக்கம் எனக்கு வேண்டாம், புண்ணியம் பாப்பம் எனக்கு வேண்டாம். அவர் என்ன சொல்றாரு, புண்ணியமும் உனக்கு இந்த தோஷத்தோட தான் நீ வரும், பாப்பமும் இந்த தோஷத்தோட தான் வரும். சோ புண்ணிய பாப்பத்தை இந்த தோஷத்தை உடையவர்கள் என்ன சொல்றாங்க, விவேகளுக்கு புண்ணியத்தை அனுபவிக்கும் போது சரி, ஐஸ்கிரீம் சாப்பிடும் போதும் அதுல இருக்கிற எதை பாக்குறாங்க, தோஷ தர்ஷனம். எந்த ஒரு சுகம் வந்தாலும் அது நமக்கு என்ன பார்க்க தெரியணும், தோஷ தர்ஷனம். ஒரு சுகம் வருது, நித்தியம் அல்ல, அது எப்பொழுதும் எனக்கு சுகத்தை கொடுக்க முடியாது, என் கூடவே இருந்தாலும் அது எப்பவும் எனக்கு சுகத்தை கொடுக்க முடியாது. அது எல்லாம் பார்க்கும்போது சுகம் என்னதான், துக்கம். அது தெரியாம பிளஸ் பாயிண்ட் அண்ட் மைனஸ் சுகம் வரும்போது, ஒரு அனுபவிக்கும் போது அதுல இருக்கிற பிளஸையும் மைனஸையும் பாக்குறவங்க விவேகினர்கள். அப்ப அவங்க மைனஸ பாக்குறதுனால அவங்க என்ன சொல்றாங்க, சுகமும் துக்கமேவ, துக்கம் தான் ஆல்ரெடி துக்கமாச்சே, அது சேர்த்திக்க வேண்டாம். சோ புண்ணியமும் பாப்பும் மொத்தத்துல என்னதுதான் துக்கம். யாருக்கு, விவேகிகளுக்கு, பிரித்து அறிகின்ற சக்தி படைத்தவர்களுக்கு துன்பமும் சுகமும் துன்பமே, சுகமும் துன்பமே, துன்பமும் துன்பமே. அதுதான் என்ன சொன்ன, சுகமும் துக்கமும் துன்பமே. சோ வெறும் நம்ம சுகத்தை நாடி போறதுல எந்த பிரயோசனம் கிடையாது. அதன் மூலியமாகவும் நம்ம அறியாமல் அதனோட மைனஸ் பாயிண்ட் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். அதனாலதான் விவேகிகளுக்கு எல்லா கர்ம பலனும் புண்ணியமா இருந்தாலும் சரி, பாப்பமா இருந்தாலும் சரி, துன்பம் போல் தோன்றுகிறது. அப்ப என்னங்க பண்ணணும், இது தெரிஞ்சாதான், இந்த அறிவு வந்தாதான் என்ன தெரியுங்களா மனசுல தோணும், ஐ ஷுட் கெட் அவுட் ஆஃப் புண்ணியா அண்ட் பாப்பா. புண்ணிய பாப்பத்தை கடந்த நிலைக்கு போகணும், சுக துக்க எக்ஸ்பீரியன்ஸை கடந்த நிலை, அதுதான் ஆத்ம நிஷ்டா, அதுக்கு போகணும் அப்படிங்கிற அறிவு அவர்களுக்கு வருவதனாலதான் எங்க வர்றாங்க அவங்க, வேதாந்தம். வேதாந்தம் உங்களுக்கு சுகம், அதனாலதான் ஃபர்ஸ்ட் சொல்லு, வேதாந்த வகுப்புகள் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றி சுகத்தை கொடுக்கும்னோ இல்ல துக்கத்தை கொடுக்கும்னா கிடையாது. இரண்டையும் கடந்த நிலைக்கு உங்களை வேதாந்தம் அழைத்து செல்லும். அடுத்தது 16வது. ஹேயம் சின்ன சூத்திரது, ஹேயம் துக்கமா மனாகதம், ஹேயம் துக்க மனாகதம். எப்படி பிரிக்கிறது, ஹேயம் துக்கம் அநாகதம் அப்படி பிரிச்சுக்கோங்க. ஹேயம் துக்கம் பிரிச்சுக்கோங்க, இம்மு போட்டுக்கலாம், துக்கம் போட்டு அநாகதம். அநாகதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரப்போகிற துக்கம், ஃபியூச்சர் டென்ஸ், வரப்போகிற இனிமேல் வரப்போற துக்கம். ஹேயம் என்ன பண்ணணும், தவிர்க்க வேண்டும். அதான் எல்லாரும் யோசனை பண்றோம், இனிமேல் எந்த துக்கம் வந்துடக்கூடாது, தவிர்க்க வேண்டும். எடுத்தோம் என்ன சொல்றாரு, தவிர்க்க வேண்டும். ஹேயம் என்னங்க, தவிர்க்க வேண்டும். உடனே நம்ம கேட்போம் எதை அப்படின்னா, அநாகத துக்கம். புத்திசாலியா இருந்தீங்கன்னா இனிமேலு துக்கம் வராமல் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா விவேக்கினான்னு வேர்டு போட்டார் போன சூத்திரத்துல. அந்த விவேக்கிகள் எதற்கு முயற்சி பண்றாங்க, மறுபடியும் வரப்போகிற துக்கத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளுதல் தவிர்க்க வேண்டும். ஏன்னா கடந்து போன துக்கத்தை நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது, உட்கார்ந்து ரூம் போட்டு சிந்திச்சாலும் அதை என்ன பண்ண முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது, முடிந்த செயல் அது. அதுக்கு தான் சமஸ்கிருதத்தில் எழுதுறீங்களா சொல்லுவோம். இப்ப இது அநாகத துக்கம் சொல்றீங்களா, அதுக்கு பேரு அதீத துக்கம் சொல்லுவோம். அதான் கடந்து போன துக்கம், பாஸ்ட்ல நமக்கு ஏற்பட்ட துக்க அனுபவங்கள், அதுக்கு பேர் அதீத துக்கம். அதை சிந்திச்சோ இல்ல அதுக்கு ஒரு முடிவு காங்கிறதோ, ஏன்னா அது முடிஞ்சு போன செயல், அதை பத்தி நீங்க அதுக்கு ஒர்க் அவுட் பண்ண தேவையில்லை ஆச்சுங்களா. அடுத்தது வர்த்தமானம். இப்ப என்ன பழுத்து நமக்கு என்ன ஆயிடுச்சு, நிகழ்காலத்தில் இருக்கிற துக்கத்துக்கு பேரு வர்த்தமான துக்கம். சோ துக்கம்ங்கிறது மூணா பிரிக்கிறோம், சாஸ்திரம் மூணா பிரிக்கும். ஒன்னு அதீத துக்கம் பாஸ்ட், இன்னொன்னு வர்த்தமான துக்கம் பிரசன்ட் துக்கம், அடுத்தது அநாகத துக்கம் இனிமேல் வரப்போற துக்கம். சாஸ்திரம் என்ன சொல்லுது, இந்த அதீத துக்கத்தையும் வர்த்தமானம் அதாவது பாஸ்ட்லயும் நிகழ்காலத்திலையும் இருக்கிற துக்கத்துக்கு நீ ஒண்ணு பெருசா முயற்சி எடுத்து அதை மாத்த முடியாது. ஏன்னா ஒண்ணு முடிஞ்சு போச்சு, ஒண்ணு வந்துருச்சு, அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், இது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இனிமேல்
அதெல்லாம் அநாகத வரப்போகிற துக்கத்தை தவிர்க்கணும்னு ஒருத்தரும் முடிவு பண்ணணும். தவிர்க்க வேண்டும். ஹேயம்ங்கிறார், அது தவிர்க்க வேண்டும். You should try. You should try. எதுக்கு ட்ரை பண்ணணும்? அநாகத துக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்யணும். அதுக்கடுத்து 17வது சூத்திரம். ஏன்னா வரப்போற துக்கத்துக்கு நான் ஒண்ணும் பண்ண தேவையில்லைங்கிறவங்களை பிடிச்ச பதஞ்சலி யாரும் பேச முடியாது. வரப்போற துக்கத்திலிருந்து நான் என்னை பாதுகாத்துக்கணும்னு ஒருத்த முடிவு பண்ணு அதற்கு முயற்சி செய்ய ரெடியா இருந்தாங்கன்னா தான் பதஞ்சலி என்ன பண்றாரு, இப்போ அடுத்த கிளாஸ் ப்ரொசீட் பண்ண முடியும். எனக்கு துக்கம் வந்தா வந்துட்டு போகுதுங்க, நான் அனுப்பிச்சுட்டு போறேங்க, அது எனக்கு எல்லாம் தில் இருக்குதுங்க, எனக்கு இறைவன் சக்தி கொடுத்துருக்காருங்கண்ணா, அவங்களுக்கு எதுக்கு பதஞ்சலி யோக சூத்திரம்? தேவையே இல்லை. அதனால என்ன சொல்றாரு, முடிவெடு, தவிர்க்கணும். கண்டிப்பா கஷ்டப்படுறதுக்காக மனித பிறக்கலை, கஷ்டப்படுவதற்காக எடுத்த பிறவி மனித பிறவி அல்ல. ஏங்க அப்ப நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேனுங்களே, அஜ்ஞானம், அறியாமதான் காரணம். ஏன்? அதுதான் என்ன கொடுத்தது? அஸ்மிதா, ராகம், துவேஷம், அபினிவேஷம். இந்த கிளேசங்கள், அந்த அறியாமதான் கிளேசங்கள் கொடுத்தது. இந்த கிளேசங்கள் எதுக்கு காரணம்? என்னுடைய துக்கத்திற்கு காரணம். அப்போ ஒருத்தரும் வரப்போகிற துக்கத்திலிருந்து தன்னை தவிர்த்து கொள்ள வேண்டும். யாருனால மட்டும்தான் முடியும்? மனித சரீரத்தில் மட்டும்தான் முடியும். வேற எந்த சரீரத்திலையும் வரப்போற துக்கத்தில் அவங்க தவிர்க்க முடியும்? நாட் பாசிபிள். முடியுங்களா? முடியும். யார் சொல்றா? பதஞ்சலி. எதுக்கு என்னங்க பண்ணணும்? அடுத்த கேள்வி. அடுத்து என்னங்க பண்ணணும்? 17வது சூத்திரம். திருஷ்ட திருஷ்யயோகோ சயோகோ ஹேய ஹேதுஹு. திருஷ்ட திருஷ்யயோகோ சயோகோ ஹேய ஹேதுஹு. கஷ்டத்திலிருந்து விடுபடணுமா? எஸ் சொல்லிட்டீங்களா? அதுக்கு பதில் நான் சொல்றேங்கிறாரு. திருஷ்ட பிரிச்சு சொல்றேன். திருஷ்ட திருஷ்டா திருஷ்டன்னு வரணும். அப்ப அதிருஷ்டன் பிடிக்கணும். திருக் திருஷ்யம் படிச்சீங்களா? அதே மாதிரிதான். திருஷ்ட அதிருஷ்ய திருஷ்ய சாரி திருஷ்ட திருஷ்ய கரெக்ட் இருக்கிறது கரெக்ட் தான். திருஷ்ட திருஷ்ய யோகம் டூயல் யோகம் வருதுன்னா துவச்சனம்னு அர்த்தம் சமஸ்கிருதத்துல. திருஷ்ட திருஷ்ய யோகோ சயோக. அங்க சயோகோ இருக்கா? சயோக ஹேய ஹேத்துக்கு அது அப்படியே போட்டுக்கலாம். சோ பிரிச்சு படிக்கும்போது எப்படி வரும்? திருஷ்ட திருஷ்ய யோகோ சயோக ஹேய ஹேத்துஹு. சயோகோ. இப்போ மீனிங், தமிழ் மீனிங். திருஷ்ட காண்பவன், காண்பவனுக்கும், திருஷ்யம் காணப்படும் பொருள். இப்ப காண்பவன் இடத்துல பிராக்கெட்ல ஆத்மான்னு எழுதிக்கங்க. ஈஸியா புரியிருக்காக நான் சொல்றேன். காண்பவன் யாரு? ஆத்மா. அப்படி எடுத்துக்கலாம். அவர் என்ன இன்ட்யூஷன்ல இந்த சூத்திரம் எழுதுறாரோ அத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது திருஷ்யோகனா காணப்படும் பொருள். பிராக்கெட்ல இந்திரியம், மனம், புத்தி, உடல். இந்திரிய, மனம், புத்தி, இன் டோட்டல் பாடி, உடல். சோ திருஷ்டனா காண்பவன் ஆத்மா எடுத்துக்கலாம். காணப்படும் பொருள் திருக் திருஷ்ய விவேகம் படிச்சு பாத்தீங்களா? அதேதான் கண்டினியூ ஆகுது ரெண்டுக்கும். சயோகம், சயோகம்னா ஏற்படும் சேர்க்கை. இந்த இரண்டிற்கும் ஏற்படுகிற ஒரு சேர்க்கை. இந்த ரெண்டு சேர்க்கை ஆனதுனாலதான் நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆத்மா இந்த இந்திரிய, மனம், புத்தி எல்லாம் எடுத்துக்கலாம். மொத்தம் உடல் சொல்லலாம். இந்த உடலில் வெளிப்பட்டு கொண்டு இருப்பதனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சயோகம் ஏற்பட்டிருக்கா இல்லையா? ரிஃப்ளக்ஷன் மீடியத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கா இல்லையா? அதனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஏற்படும் சேர்க்கையே முடிச்சுக்கலாம், அப்புறம் விளக்குறேன். சயோகோ ஏற்படும் சேர்க்கையே ஹேய ஹேத்துகு. ஹேயம்னா மேல என்ன பார்த்தோம்? தவிர்க்கப்பட வேண்டும், விளக்கப்பட வேண்டும். விளக்கப்பட வேண்டும். துக்கத்திற்கு அதுதான் காரணங்கிறார். ஹேய ஹேத்துனா விளக்கப்பட வேண்டியதற்கு காரணம். விளக்கப்பட வேண்டும் எழுதிக்கங்க. காரணம் வேண்டாம், விளக்கப்பட வேண்டும். காரணத்தை இங்க சேர்த்துக்கலாம். இப்ப என்ன சொல்றாரு சாரம்? இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம், ஆத்மாவுக்கும் அனாத்மா. அனாத்மான்னு என்ன சொல்லுவோம்? சரீரம். சரீரம் என்ன? உடம்பு. உடம்புனா என்ன? இந்திரியம், மனம், புத்தி. இதெல்லாம் ஒன்னா சேர்ந்தது என்னது? புட் டுகெதர்.
நம்ம பாடியில என்னென்ன புட்டுகேதா? கண்ணு, காது, மூக்கு, பல்லு, வாய், 1 2 கோடிக்கணக்கான அங்கங்கள் புட்டுகேத. எப்படி கார்ல எத்தனை பார்ட்ஸுங்க இருந்தது? எத்தனை பார்ட்ஸ்? ஸ்டேரிங்கு, முன்னாடி கண்ணாடி, டோரு, வீலு, என்ஜின், டயரு எல்லாம் என்னது? புட்டுகே. தனித்தனியா இருந்தது. ஒரு இடத்துக்கு வந்து புட்டுகேதா என்ன ஆயிடுச்சு? கார். அதுக்கு முன்னால் அதுக்குள்ள என்னென்ன பேர் இருந்தது? ஒரு பேர் சொல்லுவாங்க. அவங்கவுங்க டெக்னிக்கல ஒரு வேர்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் புட்டுகேதான அதுக்கு பேர் என்ன வந்துருது? கார். அதை போலதான் நம்ம பாடி என்னது? கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாம் தனித்தனியா இருந்தது. புட்டுகேதா ஒரு சரீரம். சையோகோ புட்டுகேதா. இது ஏற்படும் சேர்க்கையே என்ன சொல்லுது? எதுக்கு இப்ப புட்டுகேதரா இருக்குது? பாடி ஆல்ரெடி புட்டுகேதர். நாம என்ன பண்ணிட்டோம்? ஆத்மாவையும் அனாத்மாவையும் புட்டுகேதர். அந்த ஏற்படும் சேர்க்கை தான் விளக்க வேண்டும். எதை நீ விளக்கணும்? ஆத்மாவையும் அனாத்மாவையும் சேர்த்து வைத்து நீ புரிஞ்சு வச்சிருக்க. நான் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன? சத்து, சித்து, ஆனந்தம். இதுதான் நான்கிற சொல்லுக்குண்டான பொருள். என்னது? சத்து, சித்து, ஆனந்தம். ஆனா நான்கிற சொல்லுக்கு பொருள் இப்ப நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன்? 5 அடி 4 அங்குலம், இன்னாருடைய மகள். நான் நீ யாரு கேட்ட என்ன சொல்லுவோம்? இத்தடி உயரம், இன்னாருடைய மகள், இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய அம்மா, இன்னாருடைய தாத்தா பாட்டி, இன்னாருடைய அத்தை, இன்னாருடைய, இப்படிதானே சொல்லிட்டு இருக்கிறோம். நான் நீ யாருன்னு கேட்ட என்னக்கு பதில் சொல்லுவோம்? இதை படிச்சிருக்கேன். இந்த சில சமயம் கர்மா என்ன கர்மம் பண்றோம் அதையும் சேர்த்திக்கிறோம். நான் போலீஸ்காரன், நான் டாக்டர் சொல்றமே இல்லையா? நான் டாக்டர். ஆத்மா டாக்டர் என்ன? நான் டாக்டர் சொல்லும் போது திங்க் பண்ணி பாருங்க. ஆத்மா டாக்டர் என்ன? சரீரம் என்னது? டாக்டர். நான் டாக்டர், நான் இன்ஜினியர், நான் சோ நான் இன்னாருடைய ஃப்ரெண்ட், இன்னாரோட தெரியும். இப்படி சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? இப்படிதான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது நான்கிற சொல்லுக்குண்டான பொருள். அந்த வேர்ட் ஹாஸ் திஸ் மீனிங். இப்படிதான். ஆனா உண்மையில் நான்கிற சொல் என்னது? நான் என்னது? சத்து, சித்து, ஆனந்தம். அவ்வளவுதான் நான் சொல். அந்த சொல்லுக்குண்டான பொருள் அவ்வளவுதான். சோ நம்ம என்ன பண்ணிட்டோம்? அதையும் எது நான் என்ற சொல்லுக்குண்டான உண்மையான பொருள் சத்து, சித்து, ஆனந்தத்தையும் நான் என்ற சொல்லுக்கு இல்லாத சேர்த்து என்ன பண்ணி வச்சுட்டோம்? சையோகம். அதத்தான் விளக்கப்பட வேண்டும்னா கருவால் எடுத்து வெட்டி விளக்குறது இல்ல. ஞானேன பிரித்து அறிதல். I am Atma conscious, I am the OC, original consciousness. The body, mind is the reflecting medium. அங்கு என்னுடைய தத்துவம் இங்கு வெளிப்பட்டு in my சந்நிதி I am the original consciousness. And my mind is the reflecting medium. It is not, mind is not me, it is my mind. My mind is not me. My mind சொல்லும்போது it is not me ன்னு அர்த்தம். ஏங்க மீயா மை மைண்டா? அதுலயே குழப்பம். So it is not me, it is my mind. My mind is the reflecting medium. அது ரிஃப்ளெக்ட் ஆனன this body becomes conscious being. இது ரெண்டையும் பிரித்து நான் சொல்லுக்குண்டான பொருள் அங்க போய் நின்று இது சரீரத்தையும் பிரித்து அதுதான் என்ன சொல்றாரு? ஹேய ஹேத்துஹு. ஒன்னா சேர்த்து வச்சிருக்க பாத்தியா? அரிசியும் கல்லையும் ஒன்னா கலந்து வச்சிருக்க பாத்தியா? பிரித்து பிசிக்கலி இல்ல. அரிசியும் கல்லையும் பிரிக்கிறது பிசிக்கலா கல் இப்படி பிரிப்போம். அந்த மாதிரி அல்ல. ஞானேன பிரித்து அறியப்பட வேண்டும் ஏங்கிறது அடுத்தது கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.